எவ்வளவு செல்லமைய மோள வளர்த்து வச்சிருக்கேன், நீ அவளை கை நீட்டி அடிச்சு போட்டியா? உன் கைய முறிச்சு போட வேண்டி. ஆஹா, என்னாச்சு சின்ன பொண்ணு மாமியாருக்கு? அப்படி சொல்லுமா. உன் செல்ல மோள கை நீட்டி அறையதுக்கு உன் மருமகளுக்கு எவ்வளவு தைரியம் பாத்தியம்மா? அதுவும் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த அப்புறம் நீ என் மேல பாசமா இருக்கேல, அத பார்த்து மைனிக்கு பொறாம. இந்த பொறாமையெல்லாம் மனசுல வச்சுட்டு தாம்மா நீ படுத்து தூங்கிட்டு இருந்தேல. இந்த நேரம் பார்த்து என்ன அரைஞ்சு போட்டாங்க பாருமா. எப்படியெல்லாம் என் மேல பழிய போடுறாங்கன்னு பாத்தியம்மா? நம்ம வீடு நம்ம ராஜ்யம், அதிகாரத்துல எல்லாம் இருக்காங்க மைனி. சொன்ன மாதிரி என்ன அடிச்ச கைய முறிச்சு போடுமா. அப்பதான் மைனுக்காரைக்கு உன் மேல கொஞ்சமாவது பயம் இருக்கும். நீ மருமகளே மருமகளே பாசமா கூப்பிட்டு இருக்கேல, அதான் மைனுக்காரி திமிரு எடுத்து ஆடிட்டு இருக்காங்க. அடே என்னாச்சு? என் சம்மந்திக்காரிக்க பேச்சன் சரியில்லை, என் மாமியாருக்க பேச்சன் சரியில்லை. வலிக்கு விழுந்து தலை அடிபட்டு இவ்வளவு நேரம் கோமால இருந்தனால என் மாமியாருக்கு மூளை எதுவும் கலங்கி போச்சா மறுபடியும்? அப்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறாங்களா? என்ன சின்ன பொண்ணு, உன் மாமியாரும் சம்மந்திக்காரையும் இப்படி பேசிட்டு இருக்காங்க? ஆமாக்கா, எனக்கு அதுவும் ஒன்னும் புரியல. போமா, என்ன பாத்துட்டு இருக்க? மைனுக்காரிக்க ரெண்டு கையும் உடைச்சு போடு, அப்பதான் என்ன அடிக்கவே வரமாட்டாங்க. என்ன அடிச்சதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாலும் விட்டுறாதம்மா. மருமோள, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அறிவு இருந்தா என்ன எதுக்கு அடிக்க போறாங்க? பாத்தீங்களா மைனி, எப்பவுமே எங்க அம்மா என் பக்கம் தான். என் மோள செவட்ல அரைஞ்சிய எதுக்கு ஒரே ஒரு அடியோடு நிப்பாட்டின? எம்மா, என்னடி அம்மா நொம்மானு? பொண்ணையெல்லாம் எவ்வளவு அடிச்சு மிதிச்சு துவைச்சாலும் பாவமே வராது. என்னம்மா நீ நேரத்துக்கு தகுந்த போல மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? என்ன சின்ன பொண்ணு, உன் சம்பந்தக்காரி சொல்ற போல உன் மாமியார் நேரத்துக்கு நேரம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க போல. ஏக்கா, எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரியல. எழுமுன்னதான் என் மாமியாருக்கு மைண்ட் ஃபுல்லா மாறி போச்சுன்னு நினைச்சேன். ஆனா மாறலக்கா, அப்படியே தான் இருக்காங்க. உன் மைனிக்காரிட்ட அறிவு இருக்கான்னு கேக்கேட்டி, முதல்ல உனக்கு இருக்கட்டி. யாமா மைனி போல நீ என்ன அடிச்சு போட்டா? ஆமா, பின்ன அடிக்காம உன்னை மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் அடி செய்வாங்க. மூளை கெட்டவள, நீ எப்பதான் திருந்துவியோ? யாமா, நீ இப்படி எல்லாம் பேச உன் செல்ல மகளை பார்த்து உனக்கு மனசு வருத்தமா இல்லம்மா? செல்ல மகளம் அடிச்சு போட்டேன்னு எடி நீ கூறு கெட்டு போயிருந்தா நான் என்னடி செய்ய முடியும்? உன் மாமியார சம்மந்தியாரையும் வந்துட்டு இருந்தாங்கல்லடி, அவங்கள கவனிக்கணுமே, சாப்பாடு போட்டு கொடுக்கணுமே, ஒரு அக்கறையோட இருந்தடி. நம்ம மாமியார் நம்ம மேல கோவமா இருக்காங்க, அவங்கள எப்படியாவது சமாதானப்படுத்துவோமே, உங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்து நல்ல பேர் எடுப்போமே. நினைப்பு இருந்தடி. எடுத்து அடுப்புல கடந்த குழம்பையும் போட்டு தின்னி போட்டு போயிட்டா. அம்மா, வயிறு பசிச்சா நான் சாப்பிட்டதுனமா செய்யணும். அம்மா, எத்தனை டைம் சொல்லிருக்க நேரத்தோடு சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லதுன்னு. அதுக்குன்னு சோத்த மட்டும் தின்னிட்டு இருந்தா போத மாட்டி? ஒன்னு ரெண்டு வேலையெல்லாம் வீட்டுக்குள்ள பார்க்க வேண்டாமா? வீட்டுக்குள்ள அம்மா சேர்த்துட்டான்னு சந்தோஷத்துல இருந்தியா? அம்மைக்கு வயசாகுது, நம்ம மைனி இப்பதான் மாசமா இருக்கு, அவளால அதிகமா வேலை செய்ய முடியாது. சரி, நம்ம தான் ரெண்டு மூணு வேலையை செய்து கொடுப்போமே. எனக்கு கொஞ்சமாவது எங்க மேல அக்கறை இருக்கட்டி. எப்படி இருக்கும் மாமியார் மருமகளையும் எப்படிடா பிரிக்கலான்னு திட்டம் போட்டுல இருப்பா. ஒன்னு அடிச்சு அடிச்சு என் கை தண்டி வலிக்குது, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கட்டி. கூறு கட்டவள, வீட்டுக்கு வந்த மாமியாரையும் சம்மந்திக்காரையும் கவனிக்க உனக்கு துப்பு இல்ல. சரி கவனிக்கல, அம்மா தான் கவனிக்கான்னு விட்டாச்சு. சரி அஞ்சாறு பாத்திரத்தை தேய்ச்சி போடுன்னு சொன்னேன். தேய்ச்சியும் போடாம கவத்தையும் வைக்காம வீடு ஃபுல்லா தண்ணி பரப்பிட்டு போயிட்டா. என்னம்மா சொன்ன? வீடு ஃபுல்லா தண்ணி கிடந்துச்சா? ஏம்மா, நான் வீடு ஒன்னும் கழுகி விடலையம்மா. ஆமா, அப்படியே வீட கழுகிட்டு தான் போதுமே. வீடு ஃபுல்லா மேனகா மேனகான்னு தேடிட்டே இருந்தேன்டி. ஆளு ஒரு அணக்கமே இல்ல. அடுக்கலையில போய் பார்க்கலான்னு பார்த்தா அடுக்கல ஃபுல்லா தண்ணி, டாப் ஓபன் பண்ணி வச்சுட்டு போயிருக்க. எங்க தான் போய் தொலைஞ்சியோ? ஏம்மா, நான் அடுக்கலையில போய் தண்ணி தாகமா இருந்தது ஒரு கப் தண்ணி தான் குடிக்க போனேம்மா. நான் தண்ணி ஒன்னும் ஓபன் பண்ணி வைக்கல. நீ எங்கிட்ட இருந்து போய் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்கிறியோ? சொல்லு, தண்ணி நீ தண்ணி திறந்து வச்சிருக்க? ஏம்மா, அது வந்து சரிடி, திறந்து வச்சே இல்ல. திறந்து வச்சிட்டு உனக்கு ஞாபகமே வரலையா? அத பூட்டி போக நானு அவ்வளவு மூளை கட்டாயிருக்க. நான் இந்த வீட்ல உள்ள பொண்ணாக்கம், அதுவும் உன்னோட செல்ல மோளாக்கம். அம்மா, யாருக்கு பேச்சையும் என்னால கேட்க முடியாது. என்னடி கேட்க முடியாதா? அடிச்சு பல்லையில கலத்தி கையில குடுத்துருவோம் பாத்தியா? ஒன்னால நான் தாண்டி அந்த தண்ணில வலிக்கு விழுந்தேன். உழுந்தனால சரியா போச்சு. நேரம் என் மருமக அடுக்கலையில உள்ள போய் அவ வலிக்கு விழுந்திருந்தா அதானே? மாசமா இருக்க பிள்ளை வலிக்கு விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்ப தெரியுதா பூவாத்தா? நான் எதுக்கு வீட்டுக்குள்ள சேர்க்காம இருந்தேன்னு? சரி, அதுக்கு நீ அப்படியே ஒதுக்கி வைக்க முடியுமா? நல்ல பிள்ளை ஆயிருவா, சொல் பேச்சு கேப்பான்னு நினைச்சுதான் வீட்டுக்குள்ள சேர்க்க சொன்னேன். இப்படி திமிரு பிடிச்சு போயிருப்பான்னு நான் கனவுல கூட நினைச்சு கூட பார்க்கலையே. என்னடி முடிச்சிட்டு நிக்க? நீ உன் மாமியார் வீட்டுல இருந்து வந்து 10-15 நாளைக்கு கடத்திய 4 மணிக்கு தான்
வீட்டு பிள்ளை கொஞ்சமாவது நினைப்பு இருக்கட்டி உனக்கு? கூறு கட்டவளை உனக்கு ஒரு கூறு கிடையாது. ஏன் மேனகா உனக்கு எல்லாரும் சொன்னாலும் ஒரு புத்தி வராதா? இப்படி எல்லார்கிட்டயும் அடியும் மிதியும் வாங்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பே வராதா? ஏக்கா என்ன பார்த்து அப்படி சொல்லாதீங்க அக்கா. நான் ஒரு பொறுப்புணர்ச்சியோடு தான் ஒரு வேலை விஷயமா வெளில போயிட்டு வந்தேன். அம்மா அப்படியே பொறுப்புணர்ச்சியோட கலெக்டர் உத்தியோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கா. ஏம்மா அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, எனக்கு பொறுப்புணர்ச்சி எல்லாம் இருக்கு. ஆமா அததான் பார்த்தனே, ஏதோ வலிக்கு விழுந்துட்டேன். பேச எனக்கு அடிபட்டு இல்லனா ஒரே அடியா நான் போய் சேர்ந்துருப்பேன். சரிம்மா அதான் உனக்கு இப்போ ஒண்ணும் ஆகலல்ல. இந்த டாக்டர் கோமதியை பார்த்தாதான் இவளுக்கு சரியாகும்னு சொன்னாரு. நானும் கோமதி வீட்டுக்கு அலையா அலைஞ்சேன். அவ ஊருக்கு போனவ இன்னும் வந்து சேரல. ஏ போத்த பாட்டி, அது கோமதி அக்காவை கூப்பிட்டு சொல்லல, எங்க மாமியாரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாரு. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டுப்பா. கோமதி வரக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்டு சிவகாமி கண்ணு முடிச்சு பாத்துட்டால, அதுதான் எனக்கு சந்தோஷம். ஐயோ ஐயோ. இங்க பாட்டி, உன் மைனிகாரி நம்ம வீட்டுக்கு வந்தவ, அவளை நல்லபடியா பாத்துறது நம்ம கடமை. நீ உன் மாமியார் வீட்ல இருந்து வரும்போதெல்லாம் உன்னை கவனிச்சது உன் மைனிகாரி தானே டி. அதனால அவளை கவனிக்க வேண்டிய பொறுப்பு நம்ம 2 பேருக்கும் இருக்கு. உன்னை 10-15 பேருக்கு சோத்த பொங்கி போடு, வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லல. உன் மருமோ உன்னை நல்லபடியா பாத்துக்க மாட்டாமா? என்னைக்கே இருந்தாலும் நான் தான் உன்னை நல்லபடியா பாத்துப்பேன்னு வாய் சாவடல் மட்டும் விட்டிய. ஒரு நாள் மட்டும் குழம்புக்கு மசாலா அடிச்சு வந்துட்டு என்ன வரத்து வர. ஏம்மா நீ சொன்ன வேலையெல்லாம் நான் செய்யாதனமா செய்தேன். இங்க பாருடி, நீ இந்த வீட்ல இருக்கிறதா இருந்தா வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கணும். உனக்கு சம்மதமா இருந்தா மட்டும் வீட்டுக்குள்ள இரு, இல்லனா பெட்டி கட்டு உன் வீட பார்த்து போயிட்டே இரு. என்ன முடிவு எடுக்கலாம்? இங்கே இருக்கலாமா இல்லனா நம்ம வீட்டை பார்த்து ஓடி போயிடலாமா? சுபத்ரா அக்கா கூட போய் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப நான் தான் என் அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஏடி வீட்ல இருந்து வெளிய போறே இல்லடி, எங்க போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போல இல்லடி. அவ எங்க போயிருப்பா? அது 4 முடி சுபத்ரா இருக்காயில, அவ கூட சேர்ந்து ஊரை சுத்தி இருப்பா. சொல்லுடி, அந்த 4 முடி கூட சேர்ந்து வீடு விழா போய் குழம்பு வாங்கி தின்னிட்டு இருந்தியோ? இல்லம்மா அப்படியெல்லாம் இல்ல. போயெல்லாம் சொல்லாதடி. அந்த 4 முடி தானே உன் கூட்டக்காரர், இன்னைக்கு அவ வரட்டு 4 முடியும் இனிச்சு எடுத்து போடியே. இங்க பாரு மேனகா, எல்லாரும் சேர்ந்து உன்னை திட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்காத. உனக்கு எல்லாரும் புத்திமதி தான் சொல்லிட்டு இருக்காங்க, அது எனக்கு தெரியும்க்கா. எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் எங்க அம்மா எனக்கு புத்திமதி தான் சொல்லுவாங்க. நான் இந்த தெருவுல எல்லாட்டும் அடியும் மிதியும் வாங்கியிருக்கேன். காணாத குறைக்கு நீங்களும் என்ன அடிச்சு போட்டீங்கல்லக்கா? ஆமா, நீ வேண்டாத வேலை செய்தா அடிக்கதான் செய்வோம். வேணா பாருங்கக்கா, எல்லாரும் என்ன திட்டிட்டு இருக்கீங்க, அத போல நீங்களும் என்ன திட்டிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் மேனகா, ஒரு நாள்ல தான் இந்த நல்லதெல்லாம் நடந்திருக்குன்னு நீங்க என்ன புகழதான் போறீங்க. இப்படி வாய்க்கிலே பேச ஒண்ணு குறைச்சல் இல்ல. எம்மா உன்னையும் பெருமைப்படுத்துவோம்மா. ஆமா ஆமா, பெருமைப்படுத்தினதெல்லாம் இருக்கட்டும். மேல மொட்டை மாடியில போய் காய போட்டு துணி முதல்ல எடுத்துட்டு வா பாட்டி. மழை வர்றது போல இருக்கு, கவலைப்படாதம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேன். பாட்டி காலையிலே காய போட்டு பெட்ஷீட், மழை வந்துடுமோன்னு கவலையா இருக்கு. எங்க அம்மா வாட்டி போட்டின்னு இப்படி பேசிட்டு இருக்காளே, கூடிய சீக்கிரமே வா தங்கமே பொன்னேன்னு வா என் செல்ல மகளேன்னு என் அம்மா வாயால கூப்பிடுறது நான் கேட்கணும். வியாதியில போறவ என்னதான் யோசிச்சுட்டு போறாளோ பாரு சிவகாமி. சும்மா போட்டு பிள்ளை போட்டு யாசிட்டே இருக்காத. அவ கொஞ்சம் நீ சொல்ல கொடுத்து வளர்த்தனால விளையாட்டு பிள்ளையாவே இருக்கா. அவளுக்கும்